இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் நமக்கே மாதிரி கொஞ்சம் லைட்டாக என்னடா அது கதை எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுல. ஆனால் ஒரு விஷயம் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. என்னென்னு பார்த்தா பாக்கியா ஜெனியை டீல் பண்ணுற விதம். ஏன்னா ஜெனிக்கு இப்போ சந்தேகங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்றைக்கி எபிசோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல தாத்தா ஏதோ அவரோட பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடான்னு சொல்லிட்டு இனியா கூப்பிட்டு விசாரிச்சா, இல்லை உங்கள் அண்ணன் வெளில போகிறேன்னா லைவ் லொக்கேஷன் அனுப்பிவிட்டான். இப்போ பார்த்தா லைவ் லொக்கேஷன் நின்றுடுச்சு அப்படிங்கிறாங்க. எப்போ இருந்து பார்க்குறீங்கன்னா காலைல அவன் போனதுலேருந்து பார்த்துட்டு இருக்காங்கிறாங்க. காலையில் போனதுலேருந்து ஈவினிங் ராத்திரி வரைக்கும் அதே தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஆமாம் இப்போ 2 நிமிஷமாக காணோம், என்னென்னு போய் உடனே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ண போகிறாங்க. நம்ப முடியாது உங்கள் அண்ணனலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது தான் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு இனியாவுக்கு. ஜெனி அக்கா முன்னாலாம் எப்படி லைவ்லேயே எவ்வளோ சாதாரணமாக இருப்பாங்க, நம்ம அண்ணன் பண்ண ஒரு தப்பால் அவங்களுடைய மொத்த கேரக்டரே மாறுதே அப்படின்னு குடுன்னு ஓடி போய் அது அவங்க அம்மா கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பாக்கியா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இதில் ஏற்கனவே பாக்கியாவுக்கு ஏகப்பட்ட தலைவலி இருக்குது. பக்கத்தில் பார் மூடிட்டாலும் கூட பார் ஓனர் காசு கொடுக்காம இருக்காரு. அந்த பிரச்சனைக்கு யாரோ அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இதுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் ஈஸ்வரியை நல்லவங்களா திடீர்னு டபக்குன்னு இப்போ காமிக்கிறாங்க. என்னன்னா ஈஸ்வரி அப்படியே மயு பாப்பா கிட்டலாம் பேசுகிறாங்க. பேசி என்னம்மா படிக்கிற, நீ நல்லா படிப்பியான்னு சொல்லி படிக்க சொல்லி பிஸ்கட் எல்லாம் கொடுத்து, தமிழ் எப்படி படிப்ப, தமிழ் தாத்தாலாம் தமிழ் தான், தமிழில் பெரிய ஆள், நீ அவர் இங்கே வந்தாருன்னா நீ அவரோட டவுட் கேட்கலாம் அப்படின்னா வேறு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ அங்கே உள்ளார வந்த கமலா, எதுக்கு இவங்க கூட பேசுகிற, இவங்களாம் பேசாத, இவங்க நல்லவங்களே கிடையாது, இவங்க கூட பேசினா உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்துடும், உன்னை ஏதாச்சும் பண்ணுவாங்க வா அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு போயிடுறாங்க. என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. ஸோ அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா இவங்க அவங்கள்ட்ட என்ன நினச்சிட்டு இருக்கேன், ஏன் குழந்தைங்க எப்படி பேசுகிறேன்னா, நீங்கள் குழந்தைய கொல்ல பார்த்தவங்க தானங்கிறாங்க. எந்த குழந்தைய நான் கொல்ல பார்த்தேன் அப்படின்னு யோசிக்கிறேன். வயிற்றில் ராதிகா வயிற்றிருக்க குழந்தைய போனால் நான் ஒன்றும் அப்படி கிடையாது, நீ தான் மோசம், நீ கேவலம், நீ அதை விட கேவலம், நீ ரொம்ப மோசம், நீ எல்லாம் மனுஷியா அப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போவே டக்குன்னு இப்போ கோபி ராதிகாலாம் வந்தோன்னா அமைதியாக பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கப்புறமா என்ன விஷயம்னு சொல்லிட்டு டவுட் ஆகி கோபி கேட்டாலும் கோபிட்ட யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ராதிகாவும் கோபி அப்படின்னு கோவப்பட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா ராதிகாவுக்கும் அவங்க அம்மாவும் பதில் சொல்லலாம், இந்த இவங்களும் பதில் சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு பதிலையும் மயு பாப்பாவும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இவங்களுக்கு. ஆனால் ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது. ஒவ்வொரு நாளும் ஒரு கண்ணி வெடியில் நடக்கிற மாதிரியே தான் இருக்குது. வச்சு எப்போ வெடிக்குமோன்னு தெரியலேங்கிற மாதிரி அந்த வீடு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ பாக்கியா அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனிக்கிட்ட பேசி, ஜெனி கொஞ்சம் லைட்டாக இப்போ நீ குழந்தைலாம் இப்போ தான் பிறந்திருக்கு, கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், முன்னாடி பண்ணுறதை இப்படி பண்ணுறதில்ல, வா நம்ம 2 பேரும் வாக்கிங் போகலான்னு கூப்பிட்றாங்க. தனியாக வச்சு பேசணும்னு முடிவு பண்ணி தான் கூப்பிட்றாங்க நமக்கு தெரியுது. உடனே நானும் போகலாம் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு கிளம்புனா, சாரியில் ஏன் வர, ட்ராக்ஸ் போட்டு வான்னா, இந்த வயசுக்கு பழகிட்டேன், ஓகே நீ சின்ன பொண்ணு தானே அப்படின்னா, அவங்க இல்லை ட்ராக்ஸா இப்போ வா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா, பரவாயில்ல போய் போட்டு வா அப்படின்னு உடனே அவங்க உடனே போய் மேலே போயிட்டு ஒரு குட்டி ஜர்க்கினா அதுக்கப்புறம் ட்ராக்ஸு எல்லாம் போட்டு வர, அதை பார்த்து வா அப்படின்னு செடியை ஆன்னு பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டே இருக்க, இவங்கெல்லாம் கிளம்பின உடனே அவர் ஆண் வாயத்திருந்ததுன்னா மூடாமல் இருக்கிறப்போ சூப்பராக நடிச்சிருந்தார். உடனே டக்குன்னு இந்த பக்கம் இவங்க அமிர்தா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிச்சுட்டு என்ன அப்படின்னதுக்கப்புறம் இவனு வெக்கப்பட்டு வர போகிறார். நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு இவங்க வாக்கிங் போகும்பொழுது அங்கே இங்கேன்னு எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இவர் இங்கே வெறும் பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டு போவார். ஒருத்தவங்க பாக்கிய மேடம் என்ன ஹோட்டல் ஆரம்பிக்கலையா அப்படிங்கிறாங்க. காலங்காத்தால் 6:30 மணிக்கேவா ஹோட்டல் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு அவங்க தனியாக தான் போவாங்க, இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் சொல்லிட்டு அவங்களோட வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் தனியாக உட்காரும் பொழுது, இப்போ நீ ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப், நீ மனசை சும்மாவே வச்சுருந்தோன்னா கண்ட நினப்பெல்லாம் வரும். அதனால் பெஸ்ட் என்னென்னா, நீ நிறைய டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க ஆரம்பி. ஒன்று ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கணும்னு நினச்சியா அந்த மாதிரி பாரு, இல்லை அப்படின்னா வேறு படிக்க ஆரம்பி. உன் மனசை ஆக்குப்பைடாக வச்சுக்கோ. நான் ஏன் சொல்கிறேன்னா உனக்கு புரியணும். நீ ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தோன்னா நமக்கு கண்டதெல்லாம் தோணி நம்ம மன நிம்மதியை கெட்டுடும் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணுறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம்